சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. ஏன்னா சோஷியல் மீடியா எல்லா பக்கமும் 11 படத்தை பற்றின வரவேற்பு தான் அதிகமாக இருக்குது. படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரல. ஸோ இப்போ ஆஃப்டர் OTT ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய மக்கள் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ட்வின்ஸ் வச்சு ஒன்று பண்ணணுன்றது தான் பேசிக் ஐடியா இருந்துச்சு. ஸோ ட்வின்ஸ் வச்சு டெவலப் பண்ண ஸ்டோரி தான் அந்த ஃப்ளாஷ்பேக். ஸோ ஃப்ளாஷ்பேக் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதை த்ரில்லர் ஜானலில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ட்வின்ஸுன்றது பேசிக் தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்த கண்டென்ட். ஸோ 65 ட்வின்ஸையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணி அவங்கள நடிக்க வச்ச விதம் சேலஞ்சிங்காக இருந்தாலும் அவங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் திரும்ப அவங்க எல்லாரையும் அதே மாதிரி 65 ட்வின்ஸையும் நான் இன்னொரு இடத்துல நான் பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த மொமெண்ட்டை வி என்ஜாய். டேட் ஏன்னா இது பைலிங்குவல்ன்றதுனால தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டு ஸ்டேட்லேயுமே ரிலீஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாக்ட் டேட் வந்து கரெக்டாக அமையாமே இருந்துச்சு. ஸ்டோரி எழுதுகிறப்போ நவீன் சாரை நிறைய மைண்டில் வச்சு தான் எழுதுனீங்களா? எனக்கு எழுதும் சிம்பு சாருக்கு பண்ணணுன்றது என்னோடய ஐடியாவாக இருக்கும். எனக்கு டேவிட் ஃபின்ச்சர் ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்களை நான் நிறைய விரும்பி பார்ப்பேன். என்னை ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ்னு ஒரு படம். ஸோ இதுதான் நான் முதல்ல பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் நான் பார்க்காத த்ரில்லர் படங்கள் நிறைய நான் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது ரொம்ப பிடிச்சிச்சு ஜானர் எனக்கு. ஸோ நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய ரெட் ட்ராகன், இந்த கல்ஃப் ட்ராகன் டேட்டோ, மெமரிஸ் ஆஃப் மர்டர் அப்படின்னு நிறையா இருக்குது. அது பெரிய லிஸ்ட் அது. இல்லை அந்த டைலாக் தான் அது. ஏன்னா நான் கடைசியாக அது லாஸ்ட் டைலாக் கடைசி டைலாக் அவர் பேச போகிற டைலாக். ஸோ எனக்கு வந்து அவர் செஞ்சது அவர் தரப்பு நியாயம் அப்படின்லாம் அவர் மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா? அதை 2 வரியில் சொல்லி முடிக்கணுன்றது தான் அந்த இடத்துல எனக்கு இந்த ஸ்பேஸ். ஸோ அது முழுக்க பெஞ்சமின் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் என்ன சொல்ல வரணும்னு நினச்சாரோ அதை தான் சொன்னார். நான் அது வந்து ஒரு பொது கருத்தாவோ நான் அது அப்படிலாம் நான் அதை ஃப்ரேம் பண்ணணும்னு எனக்கு தாட்டே கிடையாது. எனக்கு வந்து அந்த பெஞ்சமின்ற கேரக்டர் அவர் மனசுக்குள்ளே என்ன இருந்தது இத்தனை நாள், அவர் என்ன சொல்ல விரும்பப்பட்டார் இவங்க எல்லாருக்கும், அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொன்ன மாதிரி தான் எழுதணுன்றதுனால தான் நான் அந்த பர்டிகுலர் டைலாக் அந்த இடத்துல எழுதுனது. எல்லாரும் தப்பு செஞ்சவனை மன்னிக்க சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்டவனை மறந்துட சொல்கிறீங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட 11 படத்தோட டைரக்டர் லோகேஷ் அஜில் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. த்ரில்லர் ஆடியன்ஸை சீட் எட்ஜில் உட்கார வச்சு இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணிக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கு சார். இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா சோஷியல் மீடியா எல்லா பக்கமும் 11 படத்தை பற்றின வரவேற்பு தான் அதிகமாக இருக்குது. படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரல. ஸோ இப்போ ஆஃப்டர் OTT ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய மக்கள் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறத. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? ஹாப்பி, ஃபீலிங் வெரி ஹாப்பி. லாஸ்ட் மக்கள்கிட்ட போய் சேருது இல்லையா, சேர்ற வரைக்குமே அது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங் தான். ஓகே சார். ஸோ இந்த 11 படத்தோட அந்த கான்செப்ட், ஸோ நீங்கள் வந்து அது எதுவுமே இன்ஸ்பயர்டான ஸ்டோரியா இல்லாட்டி நீங்களே ஓனாக நரேட் பண்ண ஸ்டோரியா சார்? இல்லை, நான் ட்வின்ஸ் வச்சு ஒன்று பண்ணணுன்றது தான் பேசிக் ஐடியா இருந்துச்சு. ஸோ ட்வின்ஸ் வச்சு டெவலப் பண்ண ஸ்டோரி தான் அந்த ஃப்ளாஷ்பேக். ஸோ ஃப்ளாஷ்பேக் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதை த்ரில்லர் ஜானலில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ட்வின்ஸுன்றது பேசிக் தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்த ஒரு கண்டென்ட் அது. ஏன்னா கண்டிப்பாக என்ன ட்வின்ஸ் கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு ஒரு க்ரைம் த்ரில்லருக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 ட்வின்ஸ் நினைக்கிறேன். ஸோ 65 ட்வின்ஸையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணி அவங்கள நடிக்க வச்ச விதம், ஸோ எப்படி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சா சார்? சேலஞ்சிங்காக இருந்து சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வி ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி அது சேலஞ்சிங்காக இருந்தாலும் அவங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் திரும்ப அவங்க எல்லாரையும் அதே மாதிரி 65 ட்வின்ஸையும் நான் இன்னொரு இடத்துல நான் பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த மொமெண்ட்டை வி என்ஜாய்டு. ஏன்னா சார் ட்வின்ஸுங்களுக்கு வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது. இப்போ நான் ஸ்கூல் டைமில் படிக்கிறப்போ ஒரு ட்வின்ஸ் வந்து அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணுறப்போ இந்த ரைட் சைடில் இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறப்போ அவங்க 65 ட்வின்ஸையும் அவரோட ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக க்ளூ மாதிரி இருக்கும். சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே. சில பேர் ரொம்ப ஐடென்டிக்கலாக இருந்தாங்க, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குவே இருந்தாங்க. சில பேர்கிட்ட சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுதான், அது எல்லாருக்கிட்டுமே இருக்கிறது தான் அது. ஓகே சார். இப்போ முன்னாடி கூட நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க படத்தை வந்து நீங்கள் 2022 வந்து எழுதியிருந்தாவும் 23லேயே ஷூட்லாம் முடிச்சுட்டு தான் சொல்லியிருந்தீங்க.
ஸோ இப்போ 25ல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன் இவ்வளோ டிலே ஆகி? டேட் ஏன்னா இது பைலிங்குவல்ன்றதுனால தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டு ஸ்டேட்லேயுமே ரிலீஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாக்ட் டேட் வந்து கரெக்டாக அமையாமே இருந்துச்சு. நம்ம தமிழில் அமைஞ்சா தெலுங்கில் அங்கே படங்கள் நிறைய இருக்கும் ரிலீஸ்க்கு, அங்கே தெலுங்கு டேட் கிடைக்கும்போது தமிழில் பிஸியாக இருந்துச்சு டேட்ஸு. ஸோ இப்படி இந்த காரணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ May 16 ரெண்டு பக்கமும் எங்களுக்கு டேட்ஸ் இருந்ததுனால வி ரிலீஸ்ட். அதுதான் ஒரு ரீசன், வேறு எந்த ரீசனும் இல்லை. ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு படமே டெபியூட் படங்கிறதுனால அது வந்து க்ரைம் த்ரில்லர் இந்த இதில் ஜேனர்லேயே போயிடுச்சு. ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட்டு படம் இந்த பேஸ் பண்ணி தான் எழுதணும்னு நினச்சிங்களா, இல்லாட்டி வேறு ஜேனரில் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தீங்களா? நான் வேறு ஜானரில் போயிருக்கலாமா அப்படிலாம் நான் யோசிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் படம் த்ரில்லர் பண்ணணும்னு என்னோடய ஐடியா கிடையாது. நான் வந்து வேற ஒரு கதை எழுதியிருந்தேன். இந்த பிளாட் எனக்கு ஒர்க் பண்ணலான்னு தோணுச்சு, ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இதை சொல்லும்போது இதை அப்ரோச் பண்ணால் உடனடியாக இது மூவ் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸுமே சஜஸ்ட் பண்ணாங்க, நீ இதே முதல் படமாக பண்ணு, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ எனக்குமே அது சரின்னு பட்டுது. ஸோ அப்படி தான் இது பிளான் பண்ணதே தவிர இது ஃபஸ்ட்டு படம் த்ரில்லர் பண்ணிடணும் அப்படி இல்லை, எதுவும் நான் பிளான்லாம் வச்சுக்கல. ஓகே சார். ஸோ இப்போ ரீசெண்டாக முன்னாடிலாம் இப்போ டெபியூட் டைரக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் கூப்பிட்டு அப்ரோச் பண்ணுறது வழக்கம். உதாரணத்துக்கு நம்ம ரஜினி சார்லாம் நிறைய டெபியூட் டைரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு அப்ரோச் பண்ணி படம் நல்லா இருக்குது பார்த்துட்டு அவர் வந்து விஷ் பண்ணுறது வந்து ஒரு விஷயமா இருக்குது. இல்லை சார் வேறு ஏதாவது பெரிய ஸ்டார்ஸ்லாம் பார்த்து அப்ரோச் பண்ணி விஷ் பண்ணாங்களா? படம் நிறைய விஷயஸ் வந்துச்சு நமக்கு யூனிவர்சிட்டிலேருந்து. தட்ஸ் ஃபைன். இப்போ எங்கள் கார்த்தி சுப்ராஜ் சார் விஷ் பண்ணார், அப்புறம் பி வாசு சார் விஷ் பண்ணார் ஃபோன் பண்ணி, அப்புறம் சக்தி சௌந்தரராஜன் டேரக்டர் அவர் விஷ் பண்ணார், நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. தட்ஸ் ஃபைன். அதெல்லாம் ஃபைன், அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கேரக்டர் இந்த ஸ்டோரி எழுதுகிறப்போ நவீன் சாரை நிறைய மைண்டில் வச்சு தான் எழுதுனீங்களா, இல்லாட்டி வேறு? இல்லை, நான் யாரையும் மைண்டில் வச்சுக்கல. எனக்கு எழுதும்போது சிம்பு சாருக்கு பண்ணணுன்றது என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. எஸ்டிஆர் சார் பண்ணணுன்றது அவ்வளோதான். மற்றபடி நான் அது இவங்களுக்கு தான் பண்ணியே ஆகணுன்றதுலாம் இல்லை. அது நம்ம எழுதும்போது நமக்கு ஒரு சப்கான்ஷியஸாக ஒரு ஃபேஸ் வரும் இல்லையா, இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னா அது எனக்கு சிம்பு சார் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நவீன் சாருக்கு வந்து இது பேசி அப்படியே அமைஞ்சது தான். அது அவர்கிட்ட ஃபஸ்ட் இந்த டைம் சொல்கிறப்ப அவர் ஓகேன்னு சொல்லிட்டார். ஆமாம், அவர் இமீடியட்டாக ஓகேன்ட்டார். கதை கேட்டு முடித்த உடனே நான் அதை பண்ணுறேன்ட்டார் அவர். ஓகே. இப்போ வந்து முன்னாடி இருந்த காலகட்டத்தில் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் அவ்வளோ இல்லை. ஸோ எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் ஒரு வழக்கமாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய சின்ன சின்ன படங்களுக்கு வந்து தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காதனால என்னவோ நிறைய படங்கள் வந்து மக்கள் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் படத்தை சின்ன சின்ன படங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நமக்கு ஃபஸ்ட் வீக்கில் இந்த சினாரியோ இருந்தது. தியேட்டர் கம்மியாக இருந்துச்சு, ஆடியன்ஸ் புல் கம்மியாக இருந்தது. பட் ஆஃப்டர் செகண்ட் வீக் அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது தியேட்டர்ஸு. தேர்ட் வீக்கில் ஆல்மோஸ்ட் 200+ ஸ்க்ரீன்ஸ் நினைக்கிறேன். ஃபஸ்ட் வீக்கோட டபுள் த டைம் ஜாஸ்தி வந்தது ஸ்க்ரீன்ஸ். ஸோ மக்கள் ரெடியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். அவங்க சின்ன படம் பெரிய படம்ல வந்து பார்க்க ரெடியாக தான் இருக்காங்க. நான் தியேட்டர் விசிட்டில் நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, அவங்கக்கிட்ட இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இது நல்லா இருக்குன்றத அவங்கக்கிட்ட போய் கரெக்டாக சேர்த்துட்டா அவங்க தேட்டருக்கு வந்து பார்க்க ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா ப்ரொமோஷன் விஷயத்துலேயும் எடுத்துக்கிட்டாலுமே சரி, பெரிய பெரிய படங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் பெரிய அளவில் பண்ணுறாங்க. ஸோ சின்ன சின்ன படங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து அவ்வளோ பண்ணுறதில்ல. ஸோ இது ஒரு ரீசனாக இருக்குமா சார்? இல்லைங்க, சின்ன படத்துக்கு பண்ணுறதில்ல அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. பண்ணாலுமே அது பெருசாக எக்ஸ்போஸ் ஆகாது, சின்ஸ் அது ஒரு ஃபேஸ் வேல்யூ தேவைன்றதுனால. ஸோ எல்லா ப்ரொடியூசருமே படம் பண்ணால் ப்ரொமோட் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. யாருமே வந்து படத்தை எடுத்துகிட்டு நான் ப்ரொமோட்லாம் பண்ண மாட்டேன், ரிலீஸ் மட்டும் பண்ணுறேன்னு நினைப்பாங்க. கிடையாதுல்ல, தே வில் டூ. அவங்களோட கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. அது எப்படி போய் ரீச் ஆகுன்றது வந்து அதோட டெஸ்டினி தான் அது. ஏன்னா இப்போது எல்லாருக்குமே எல்லா டைமும் எல்லா படமும் போய் ரீச் ஆகிடாது. ஸோ அது இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த மூவி அண்ட் அந்த ஆர்டிஸ்ட். அதை பொறுத்து தான் அந்த ப்ரமோஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஓகே சார். படத்தில் வந்து எனக்கு பர்சனலாக பார்த்த விஷயங்கள் என்னென்னா, ஒரு டைலாக்கு, அப்புறம் சைலன்ஸு, அப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிது. ஸோ அதெல்லாம் இன்டென்ஷனாக சார்? இன்டென்ஷன் இல்லை. இப்போ நம்ம ஒரு கதை எழுதும்போது நமக்கு வந்து எஸ்பெஷலி த்ரில்லர் எழுதும்போது நீங்கள் ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் அது த்ரில்லராக அது ஒர்க் ஆகும். அது இப்போ நீங்கள் ஆடியன்ஸ் வந்து மற்ற படங்கள் பார்க்குறதுக்கும் த்ரில்லர் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. த்ரில்லர் பார்க்கும்போது அவங்க வந்து ப்ரொட்டகனிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் படத்தை பார்ப்பாங்க. அவர் எங்கே போகிறாரு, யாரை பார்க்குறாரு, இவர் கில்லரா, இவர் ஏன் இங்கே வந்தார், இவர் ஏன் இதை சொன்னார், இதெல்லாம் இவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இது த்ரில்லரில் மட்டும்தான் நடக்கும் ஆடியன்ஸுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ஸோ அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதின கதை தான் அது. இங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சே ஆகணும், இங்கே ஒரு டேர்ன் வச்சே ஆகணும், இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. அது வந்து ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற லெவலுக்கு இருக்கணுன்றது தான் பேசிக் ஐடியா. ஸோ அப்படி எழுதுனது தான் அது.
ஓகே சார். இப்போ ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸில் வந்து நம்ம வந்து எது எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் தான் நம்ம இவரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்பாய்லர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த பெஞ்சமின் கேரக்டரை நோட் பண்ணுறப்போ ஸோ இந்த கேரக்டர் வந்து இவர் தான் கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு தெரியும் இந்த சீன் அப்போ. ஸோ ஆனால் பார்த்தா நீங்கள் அதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்படி தான் இருக்குங்கிற வழக்கத்தை மாற்றி இப்படியும் அந்த கொண்டு போகலாங்கிற மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ இது எப்படி சார் இந்த ரைட்டிங்கில் வந்துச்சு? இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்னு தான். அந்த கேரக்டரை வேறு மாதிரி வேறு டைமென்ஷனில் காட்டணுன்றது தான் ஐடியா. அதை தாண்டி பெருசாக வந்து இது வந்து பர்பஸாக உட்காந்து எழுதுனதுலாம் இல்லை. அந்த கேரக்டரோட ஃப்ளோவில் அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மொத்த கதை எழுதுனதுனால தான் அது அந்த எண்டிங்க்கு போய் முடிஞ்சது படம். நான் வந்து அதை சென்ட்ரைஸ்ட் பண்ணி பார்க்கல. நான் முழு படத்தையுமே அந்த பெஞ்சமின் கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் அதை அப்ரோச் பண்ணேன். அதை அப்படியே தான் முடித்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வேரியேஷன் தெரியுது. மற்ற படங்களுக்கும் இந்த எண்டுக்கும் உங்களுக்கு சின்ன தெரிய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே முடித்ததுனால தான். சார் இப்போ வந்து நீங்களும் ஒரு டெபியூட் டைரக்டர். ஸோ டெபியூட் டைரக்டர் சைட்லேருந்து பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸோ எடுத்ததும் ஒரு நல்ல படம் கொடுக்குறோம், ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதா, இல்லை ஒரு பெரிய ஹீரோ வந்து நம்ம அப்ரோச் பண்ணி அவங்கள வந்து நம்ம டைரக்ஷனில் நடிக்க வைக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? பர்சனல் சாய்ஸ். இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன சாய்ஸுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு. செகண்ட் சொன்னதுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இட்ஸ் தேர் பர்சனல் சாய்ஸ். எனக்கு வந்து எனக்கு இதில் எது கிடச்சது நான் பண்ணியிருப்பேன். ஓகே சார். எனக்கு இது கிடச்சது நான் இது பண்ணேன். சிம்பிள் அவ்வளோதான். ஓகே சார். சார் இப்போ நெக்ஸ்ட்டு ஜேர்னல் எந்த மாதிரியான படங்கள் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கீங்க? நான் 2-3 கண்டென்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிக்கல. ஓகே சார். நான் 2-3 கண்டென்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ, இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் அதை ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். நான் உண்மையிலே நான் எதுவுமே இன்னும் இது அடுத்து பண்ணணும்னு நான் எதுவுமே நான் ஃபிக்ஸே பண்ணிக்கல. ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் த கண்டென்ட். ஓகே சார். சார் இப்போ ஹீரோ கேரக்டரை பற்றி சொல்லணும். ஏன்னா நவீன் சந்திரா சார் ஏசிபி அரவிந்தனா பிரமாதமாக அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணுற விதமாக நடிச்சிருந்தார். ஸோ ஒரு பக்கம் ப்ரோட்டகனிஸ்டாகவும் இன்னொரு பக்கம் ஆன்டகனிஸ்ட் ரோலில் அந்த ட்விஸ்ட்டை கரெக்டாக அந்த கொண்டு போகிற விதமாக இருக்கட்டும் நல்லாவே பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, எனக்கு அதான் சொல்கிறேன். நவீன் சந்திரா சார் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுமே இவரை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் ப்ரொடக்ஷன் டிசைட் பண்ணதுமே எனக்கு அவர் பர்ஃபெக்டாக தோணினார். ஏன்னா நான் அவரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். ஸோ இந்த கேரக்டருக்கு அவர் சூட் ஆவாரா அப்படின்னு பேசிக்காக பார்த்தா நல்லா சூட் ஆவார்னு தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, அவர் இந்த கேரக்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவரும் நிறைய இந்த கேரக்டருக்கான எஃபர்ட்ஸ் நிறைய போட ஆரம்பித்தார். அவருக்குமே தெரியும் இதுதான் மொத்த ஹோல் படத்தோட தாங்கி நிற்க போகிற கேரக்டர்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அஸ் அ ப்ரோட்டகனிஸ்டாகவும் அவர் எப்படி தன்னை போர்ட்ரே பண்ணணும், ஆன்டகனிஸ்டாக சேஞ்ச் ஆகும்போது தன்னை எப்படி அவர் போர்ட்ரே பண்ணணுன்றதுலாம் ரொம்ப கிளியராக இருந்தார். ஸோ எங்களுக்கும் நல்ல டிஸ்கஷன் இருந்துச்சு. இது எப்படி கொண்டு போய் முடிக்கணும், எப்படி கொண்டு போகணுன்றதில் அது அவருமே நிறையா அதில் அவரோட இன்புட்டில் நிறைய கொடுத்தாரு. ஸோ வி டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் கேரக்டர் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இது. ஸோ அந்த டிஸ்கஷன் தான் வந்து தேட்டரில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு, எனக்கு ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்குது. ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் முடிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன் நாங்கள் ஈச் அண்ட் எவ்ரி சீன் இது எப்படி பண்ணலான்னு நான் எனக்கு இருக்கிற ஐடியாவை நான் சொல்லிவிட்டு அவரோட இன்புட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். இன்புட் இருந்துச்சுன்னா நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது தான் இது எல்லாமே. ஸோ ஏன்னா அவருமே அந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார், அந்த கேரக்டர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார் அவர் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு சீனுமே அவருமே ஏதாவது ஒன்று அதுக்கு ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். ஓகே சார். சார் படத்தில் நீங்கள் கூட ஒரு சாங் கூட எழுதியிருக்கீங்க. அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அது எப்படி சார் அந்த மூமெண்ட்? அது இல்லை, லாஸ்ட் டைமில் நமக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் எழுதுறதா இருந்துச்சு அந்த பாட்டு. சடனாக அவரால் எழுத முடியாத போயிடுச்சு. அவர் வேறு ஒரு ஒர்க்கில் கமிட் ஆகிட்டார். ஸோ எங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்ருதி மேம் வந்து பாட வேண்டிய டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 2 days தான் இருக்குது. ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு லிரிக் ரைட்டர் தேடி அதுவும் இங்கிலீஷ் சாங் வேறு. ஸோ நான் இது டஃப்னு தான் தோணி ஒருவேளை அது டேட், ஏன்னா அவங்க திரும்ப அன்றைக்கி டேட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா திரும்ப அவங்க ஏதோ ஃபாரின் போகிற மாதிரி இருந்துச்சு. போய்ட்டு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ வேறு வழியே இல்லை, எழுதி தான் ஆகணுன்றதுனால தான் சரி நானே ராத்திரியாக உட்காந்து நம்ம கதைன்றதுனால நமக்கு தெரியும் என்னென்ன வேணுன்றதுனால சரி கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எழுதுறதுக்கு. பட் அதுக்கப்புறம் நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இமான் சார் ஹெல்ப் பண்ணார் நிறைய. அவர் கொஞ்சம் அவரோட இன்புட்லாம் கொடுத்தாரு லிரிக்ஸில். அப்புறம் ஸ்ருதி மேமே கூட ரெக்கார்டிங் அன்றைக்கி அவங்க நிறைய சின்ன சின்ன விஷயம் ஆட் பண்ணாங்க. ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான் அது. சார் இங்கே இமான் சாரை பற்றி சொல்லும்போது இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன்னா அவர் வந்து படத்தில் அவரோட மியூசிக் வந்து ஒரு யூனிக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த இவ்வளோ நாள் அவரோட மியூசிக் பற்றி பார்த்துருப்போம். இந்த படத்துக்கு வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் பேஸ்டுங்கிறப்போ அவரோட மியூசிக் வந்து அதோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்பவே இருக்குது இல்லை சார்? இல்லை, அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க. அதுதான் இமான் சார் ஏன் இந்த படத்துக்கு வேணும்னு நாங்கள் டிசைட் பண்ணோன்னா அவர்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்டென்ட் வருன்றது தான் பேசிக்காக எங்களுக்கு இருந்த ஐடியா. ஏன்னா அவர் இது மாதிரி பண்ணதில்லை, இந்த ஜானர் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணதில்லை. ஸோ இது பண்ணார்னா அவர் புதுசாக ஏதாவது அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் எங்களோட நம்பிக்கையாக இருந்தது. அது அழகாக டெலிவரி பண்ணிட்டார். எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இந்த அவரோட அவுட்புட் இந்த படத்துக்கு கொடுக்க முடியுமோ
அது கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக சொல்லப்போனால் சில சீன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் வந்து சீனை விட ஹெலிவேட் ஆகி நின்னது என்னால் பார்க்க முடிஞ்சது. முக்கியமாக அந்த தமிழ்லையும் சரி, ஸோ ஹாலிவுட் ஃபிலிம்லேயும் சரி, நீங்கள் வந்து த்ரில்லர் பேஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படி டைரக்டர் அப்படின்னு யாராக இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு டேவிட் ஃபின்ச்சர் ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்களை நான் நிறைய விரும்பி பார்ப்பேன். என்னை ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ்னு ஒரு படம். ஓகே. ஸோ இதுதான் நான் முதல்ல பார்த்த படம். அதுக்கப்புறம் நான் பார்க்காத த்ரில்லர் படம் நிறைய நான் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது ரொம்ப பிடிச்சிச்சு ஜானர் எனக்கு. ஸோ நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய ரெட் ட்ராகன், த கல் வித் த ட்ராகன் டேட்டோ, மெமரிஸ் ஆஃப் மர்டர் அப்படின்னு நிறையா இருக்குது. அது பெரிய லிஸ்ட் அது. தமிழ் படங்களில் தமிழில் எனக்கு நம்ம த்ரில்லர்னு பார்த்தா நமக்கு வந்தது ஒரு 1-2 படங்கள் தானே. ராட்சசன் அந்த மாதிரி தானே வந்திருக்கு. ஸோ நமக்கு தமிழில் அந்த சைக்கோ கில்லர்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ பட் ஆனால் அது வெஸ்டர்னில் அது ஒரு பாப்புலர் ஜானர் அது. ஸோ அங்கே அது நிறைய அந்த மாதிரியான கான்செப்ட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் அங்கே தான் பார்க்க முடியுது அதிகமாக அந்த படங்களை. அதனால தான். ஸோ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரியே தமிழ் சினிமாவில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி சைக்கோ க்ரைம் த்ரில்லர் மாதிரியான படங்கள் வந்து ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு டெபியூட் டைரக்டராக இருக்கலாம், ஸோ ஆல்ரெடி படம் பண்ண டைரக்டராக இருக்கலாம், ஸோ அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி படங்களை எதிர்பார்க்கறதுக்கான எதுவும் பாசிபிள் இருக்குமா சார்? ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க இந்த அளவுக்கு. ஆமாம், ஆடியன்ஸ் கிட்ட எப்பவுமே ஒரு த்ரில்லருக்கு ஒரு கிரேவிங் இருக்குது. நான் அதை என்னால் பார்க்க முடிஞ்சது தியேட்டர் விசிட் போகும்போதெல்லாம். ஏன்னா அவங்க சொன்ன த்ரில்லர் வந்து அவங்க ரொம்ப மோர் கனெக்டடாக இருப்பாங்க அந்த படத்தை கூட. ஸோ த்ரில்லருக்கு அவங்க எப்பவுமே ஒரு ரிசப்ஷன் தராங்க அவங்க. ஸோ நிறைய வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஷூர் சார். சார் இப்போ ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்க்கப்போ படத்தை பற்றின இம்பேக்ட் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸ்டில் இப்போ கூட தேட்டரில் இன்னும் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய படங்கள் மூலமா எந்த விஷயத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? என்டர்டெயின் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் பேசிக்காக அவங்க வந்து உள்ளே வரது என்டர்டெயின்மெண்ட்காக தான் வராங்க. அது பேசிக்காக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, த்ரில்லரில் மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து அவங்க கெஸ் பண்ணுறது நடக்கலைன்னா தே ஃபீல் ஹாப்பி. அவங்க கெஸ் பண்ணுறது நடந்துச்சுன்னா அவங்க வந்து அப்செட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் 11 வந்து அவங்கள ஹாப்பி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுருக்கு படம். கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த விஷயங்கள் வழக்கமாக உள்ள க்ரைம் த்ரில்லர் படங்கள்லேயே வந்து சைக்கோ கில்லர் வந்து எல்லாருமே அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவர் இந்த மாதிரி மோட்டிவேட்டில் தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் மட்டும் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் இல்லை, அது எனக்கே உண்மையாகவே அது புதுசாக தான் இருந்துச்சு. நான் அது எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நானே நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். தடவையாக ஒரு கில்லர் மாட்டிக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்லாம் போட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதுதான் அது வந்து அவங்களோட கேரக்டர், அந்த பெஞ்சமின்ற கேரக்டர் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்றதோட ரெஃப்ளெக்ஷன் தான் அது. ஸோ அவங்க அந்த கேரக்டர் மேலே அவங்களுக்கு இருந்த ஒரு சிம்பத்தின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓகே, எனக்கு அது புதுசாக இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அதுதான் வேணும்னு எதிர்பார்த்தது ஆடியன்ஸ் கிட்டேருந்து. ஸோ எண்டு முடியும் போது அப்படி தான் அது முடிக்கணுன்றது தான் பிளானாக இருந்தது. ஸோ அப்படி தான் முடித்தோம். அந்த முடிவை ஏற்றுக்கிட்டாங்க எல்லாருமே. ஆமாம் சார். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெற்றின்னு நினைக்கிறேன். அதான் சார், இந்த கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் வச்சுருப்பீங்க, நீங்கள் எல்லோரும் தப்பு செஞ்சவங்களை மன்னிக்க சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்டவனை மறந்த சொல்கிறீங்கன்ற டைலாக்கு. உண்மையில் எல்லாருடைய ஹார்ட்டில் அந்த டைலாக் கொண்டு போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒரு டைலாக்ல வந்து ஒரு அழுத்தம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை, அந்த டைலாக் தான் அது. ஏன்னா நான் கடைசியாக அது லாஸ்ட் டைலாக் கடைசி டைலாக் அவர் பேச போகிற டைலாக்கு. ஸோ எனக்கு வந்து அவர் செஞ்சது அவர் தரப்பு நியாயம் அப்படின்லாம் அவர் மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதை 2 வரியில் சொல்லி முடிக்கணுன்றது தான் அந்த இடத்துல எனக்கு இந்த ஸ்பேஸ். ஸோ அது முழுக்க பெஞ்சமின் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் என்ன சொல்ல வரணும்னு நினச்சாரோ அதை தான் சொன்னார். அது வந்து ஒரு பொது கருத்தாவோ நான் அது அப்படிலாம் நான் அதை ஃப்ரேம் பண்ணணும்னு எனக்கு தாட்டே கிடையாது. எனக்கு வந்து அந்த பெஞ்சமின்ற கேரக்டர் அவர் மனசுக்குள்ளே என்ன இருந்தது இத்தனை நாள், அவர் என்ன சொல்ல விரும்பப்பட்டார் இவங்க எல்லாருக்கும், அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொன்ன மாதிரி தான் எழுதணுன்றதுனால தான் நான் அந்த பர்டிகுலர் டைலாக் அந்த இடத்துல எழுதுனது. ஓகே சார். இப்போ ட்வின்ஸ் கேரக்டரில் அந்த 2 பசங்க வந்து கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு டர்னிங் பாயிண்ட். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் நவீன் சந்திரா சார் கேரக்டர் அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து வாங்குறது எப்படி உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சா சார்? 2 பேருமே சேலஞ்சிங்னு இல்லை, அதான் அவங்க 2 பேருமே யூஸ்வலாக பேசிக்கலாக அந்த 2 பசங்களுக்குமே என்னென்னா ஆக்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த டைமில் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் இருக்குது அந்த பசங்களுக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட கிளியராக சொல்லி முடித்ததும் அவங்க அதை அழகாக கிராஸ் பண்ணிப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நம்ம ஒரு தடவை அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டா போதும். எனக்கு இப்படி வேணும்ப்பா அப்படின்னு செஞ்சு காமிச்சிட்டா அது அழகாக அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காலாம் இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப அது கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு பசங்க கூட. ஏன்னா அவங்க 2 பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அது. அவங்களுக்கு தேவை என்னென்னா நம்ம அவங்களுக்கு தெளிவான ஒரு பார்வையை மட்டும் கொடுத்துடணும். இதுதான் வேணும், இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு தெளிவான பார்வையை கொடுத்துட்டோம்னா அது அவங்க அப்படியே அழகாக டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஐ வாஸ் ரியலி என்ஜாய்ட் வித் தட். ஓகே சார். ஏன்னா அவங்களோட முன்னாடி ஒரு இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்போ அழுகுறது கூட நீங்கள் கிளிசரின் வேணுமான்னு கேட்பீங்க. இல்லை ஆமாம் வேணான்றாங்க, 2 பேரும் வேணான்றாங்க. அவங்க கிளிசரினே படம் முழுக்க யூஸ் பண்ணவே இல்லை. அது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது ரொம்ப ஈடுபாடோடு இருந்தால் மட்டும்தான் அது வரும். ஏன்னா நமக்கு தெரியும் அது அப்படி சாதாரணமான டக்குலாம் அப்படிலாம் அழுதுற முடியாது. அவ்வளோ பேர் முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அழணும், ரியலாக அழணுன்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அது கிளிசர் இல்லாமல் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்த காரணம் வந்து என்னன்னா அவங்களால முடியும்னு அவங்க நம்பினாங்க. ப்ளஸ் அவங்க வந்து இந்த கேரக்டர் வந்து நான் கூட நிறைய சொல்லியிருக்கேன் இந்த கேரக்டர்ஸ் பற்றி. நீங்கள் 2 பேர் தான் படம், நீங்கள் நடிக்கிறது தான் படம், நீங்கள் என்ன நடிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாமே ஒர்க் ஆகும்ல நான் கூட சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுது. ப்ளஸ் அவங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ப்ளஸ் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குவாலிட்டி இருக்குது. அதெல்லாம் அது மொத்த வெளிப்பாடு தான் வந்து அவங்க அந்த பர்ஃபார்ம் பண்ணது. ரியலி தி டிட் அ ஸ்ப்ளெண்டிட் ஜாப் உண்மையாகவே. ஓகே சார். படத்தோட கேரக்டர்ஸில் இம்பார்ட்டன்ஸான ஒரு சீனியர் கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னா நம்ம அபிராமி மேம் சொல்லலாம். ஏன்னா ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் ஸ்டோரி நரேட் பண்ணுறப்போ ஸோ அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஸ்டோரி நரேட் பண்ணி அவங்க கேரக்டருக்கு சொல்லாமல் மொத்த கதையுமே தான் சொன்னாங்க. ஏன்னா எல்லாருக்குமே நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த கதையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும் அவங்களன்றதுனால அவங்க ஃபுல் கதையை சொல்லிட்டு தான் இந்த கேரக்டர் மேம்னு சொன்னேன். அவங்களுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, கதை பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இன்னொரு கேரக்டர் அந்த படத்தில் இருந்துச்சு, அதை நான் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. இன்னொரு எந்த கேரக்டர் சார்? அவங்க ஒரு போலீஸ் கேரக்டர் கேட்டாங்க, அதை நான் பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்டதுமே சரின்ட்டாங்க. அவங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. அவங்களோட நான் எந்த கேரக்டருக்கு அப்ரோச் பண்ணணும் அதுவும் அவங்க பிடிச்சிருந்து. பட் ஆனால் அவங்க ஆசைப்பட்டது இன்னொரு கேரக்டர் அது பண்ணலாமான்னா பட் அது அவங்க பண்ண முடியாததுக்கான ரீசன் நான் அவங்க மேடம் கிட்ட சொன்னேன். இதனால் நீங்கள் அந்த கேரக்டர் பண்ண முடியாது மேம்னா அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்கள் இந்த சாந்தின்ற கேரக்டரே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அவங்க. ஆனால் இந்த கேரக்டரில் அவங்களோட நடிப்பு உண்மையிலே பிரமாதமாக இருந்துச்சு. இல்லை எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த கேரக்டர் அவங்களை அப்ரோச் பண்ணது. 2 வேரியேஷனில் நடிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு சார். அப்புறம் அந்த 11 டைட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் சூஸ் என்னவா சார்? இந்த 11 ட்வின்ஸுங்கிற கேரக்டரை வச்சு எழுதுனது அந்த டைட்டில் சூஸ் பண்ணதா இல்லாட்டி எதை பேஸ் பண்ணி? இல்லை 11 வந்து நிறைய கண்டென்ட் உள்ளே இருக்குது. 11 படத்துக்குள்ள 11 ட்வின்ஸ் இந்த கிளாஸில் இருப்பாங்க. அதனால் அப்படியும் 11. இப்போ 11னா 11. ஸோ ட்வின்ஸை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி அந்த சிம்பாலிக்காகவும் இருக்கலாம் 11. படத்தில் 11 மர்டர்ஸ் நடக்கும். ப்ரோட்டகனிஸ்ட் ஆட்டகனிஸ்ட் அவங்களோட பர்த் டேட் வந்து 11. ஸோ இது மாதிரி 11ன்றது வந்து நிறைய இருக்கும். பட் பேசிக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறது வந்து ட்வின்னை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணுன்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. 2 1ன்றதை சொல்லணுன்றது தான் 11 டைட்டில் வச்சது. அந்த 11 டைட்டில் கூட நீங்கள் இந்த லைட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைட்டில் லீக்விட் பண்ண அதிலே நீங்கள் காமிச்சிருப்பீங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த லைட்டிங் விஷயங்கள். இல்லை எனக்கு அந்த டைட்டில் தான் 11 டைட்டிலில் சிம்பிளாக அப்படியே ஃபாண்ட்டாக விட்டுறாமல் எனக்கு ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் யாராவது டைட்டில் பார்த்தோன்னா அவங்களோட அட்ராக்ஷனை அது கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணது. நிறைய இருக்கும். அந்த டயர் மார்க், லைட்டரு, கீழே ஒரு சின்ன சிம்பிள் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் என்னென்னா அந்த டைட்டிலை கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றணும். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன டைட்டில்ன்ற ஒரு சின்ன ஒரு லுக் எடுத்து அதை பார்க்கணுன்றதுக்காக தான். ப்ளஸ் ஒரு சின்ன கதையில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை சொல்லணுன்றதும் பேசிக் ஐடியா வந்து. அதனால தான் அந்த முக்கியமான எலிமெண்ட்லாம் அந்த லைட்டெல்லாம் உள்ளே வச்சது டைட்டிலில். ஓகே சார். படத்தில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்கும்ல. அது எப்படி இல்லாமல் இருக்கும்? முதல் படம் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் இருக்குமா? எந்த இடத்துல? அதுவா அது எனக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா அது மிஸ்டேக்னு யாரும் சொல்லலை, எனக்கு மட்டும் தெரிஞ்சுது. நீங்களே நோட் பண்ணீங்க? ஆமாம், நானே நோட் பண்ணேன். ஸோ நிறைய இருந்துச்சு, அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நானே நோட்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகே இதெல்லாம் நெக்ஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கன்ஃபார்மாக இருக்கணும். முதல் படம் லேர்னிங் தானே. லேர்னிங் தான் சார் ஃபஸ்ட் இதில். ஸோ இப்போ உங்கள் 11 படத்தை உங்களோட ஸ்டைல் உங்களோட வெர்ஷனில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க சார்? அது எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறேன்? ஆடியன்ஸ்க்கு சொல்லணுன்னாவா? பேசிக்காக நான் எல்லாருக்குமே சொல்கிறது வந்து இது ஒரு என்டர்டெய்னர் ஃபிலிம் தான். நான் அதுதான் நான் பேசிக்காக கோட் பண்ணி இது ஒரு என்டர்டெய்னர். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களை என்டர்டெயின் பண்ணணும். அதை தாண்டி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, தயவு செஞ்சு 11 பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். அதனால தான் எனக்கு வந்து திரும்ப வந்து எனக்கு இது வந்து ஒரு த்ரில்லர் இதெல்லாம் தாண்டி நான் இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக தான் பார்க்குறேன். நான் அப்படி தான் பார்த்தேன். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் இது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் சர்ப்ரைஸ்ட்
நீங்கள் நினச்சது நடக்காமல் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் வாட்ச் 11. ஓகே சார். சார் கண்டிப்பாக லொக்கேஷன் பேர் வச்சதில் இன்னும் நீங்களும் அந்த மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இணைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் 11 படத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணீங்க. ஸோ உங்களுடைய அடுத்த படங்களும் இந்த மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்காக எங்கள் டீம் சார்பாக விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.